பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி திருப்பள்ளிக்கு வரவேற்கிறேன். நாம் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் யாராவது ஒரு மனிதரை அணுகி அதற்கான தீர்வை நாம் கேட்போம். அவனமாய் தொடக்க கால திருச்சபை சந்தித்த ஒரு பிரச்சனைக்காக எப்படிப்பட்ட தீர்வு எடுக்கப்பட்டு என்பதை இன்றைய நாளில் நாம் முதல் வாசகமாய் நற்செய்தியாய் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இறைவன் தாமே இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கிற இறை வார்த்தையின்படியாக நம்மை தொடவும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலும் இறைவனுடைய குரல் நமக்கு தீர்வாய் இந்நாளும் தொடர்ந்து ஒலிக்க இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறை பற்றில்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறுவும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 15,
இறை திருவசனங்கள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிச்சல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகர்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள். ஆண்டவர்
உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, திருச்சபையில் இதுவரை ஏறக்குறைய 21 முறை சங்கங்கள் கூட்டப்பட்டுள்ளன. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டபடி அந்த எருசலேம் சங்கத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என சொன்னால் 22 முறை சங்கங்கள் கூட்டப்பட்டுள்ளன. இந்த 22 முறையும் ஏதாவது ஒரு மைய கருத்தை தாங்கியதாய் இருக்கும். நீசேயாவில் நடைபெற்ற சங்கத்திலே இயேசுடைய இறைத்தன்மையை கேள்விக்குட்படுத்திய ஏரினிசத்தை எதிர்த்து அதை கண்டித்து அந்த பொது சங்கம் ஒரு படிப்பினையை கொடுத்தது. அது இன்றளவும் நீசேயா நம்பிக்கை அறிக்கையாய் நாம் நம்முடைய வழக்கிலே கொண்டு இருக்கிறோம். அதை அவ்வப்போது திருப்பலியில் வாசிக்கிறோம். அதனை தொடர்ந்து வந்த கான்ஸ்டாண்டின் சங்கத்திலே ஆவியானவருடைய இறைத்தன்மையை அது வழிந்து சொன்னது. பிறகு நாம் வாசிக்கிறோம், திருச்சபையிலே அன்னை மரியாளுடைய இடத்தை கேள்விக்குட்படுத்திய பொழுது அன்னை மரியாளைய அவர் கடவுளுடைய தாய் என சொல்லுகிறபடியாக ஒரு சங்கம் ஒரு முடிவை சொல்லுகிறது. கடைசியாக நாம் கூட்டிய சங்கம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம். முதல் வத்திக்கான் சங்கம் என்ன சொல்வது? திருத்தந்தையினுடைய வள்ளுவா வரத்தை பற்றி அது எடுத்துரைக்கிறது. இரண்டாவது வத்திக்கான் சங்கம் அது நமக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்தது. நம்முடைய தாய்மொழியில் நாம் வழிபாடு செலுத்தலாம், இறை மக்களை பார்த்து வழிபாடு செய்கிற முறை, இப்படியாய் நவீனத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மையோடு அந்த சங்கம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு மைய கருத்தை முன்வைத்து அல்லது ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழலில் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்காய்
ஒன்று கூடி வந்து அவர்கள் ஒரு படிப்படியை கற்பிப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த சங்கங்களுக்கும் ஒரு தாயை போல அல்லது ஒரு அன்னை சங்கமாய் இருப்பது தான் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் நாம் கேட்கிற அந்த எருசலேம் திருச்சங்கம். நாம் 7வது இறைவசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். முதல் இறைவசனத்திலிருந்தே வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இதனுடைய பின்புலம் மிக எளிதாக புரியும். யூதர்களை கடந்து பிற இனத்தாரும் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய நம்பிக்கைக்குள் வருகிற மக்களை பார்த்து யூதர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, நீங்கள் மோசேயின் சட்டத்தின்படி விருத்த சேதனம் பெற வேண்டும். அப்படி விருத்த சேதனம் பெற்றால் மட்டும்தான் நீங்கள் மீட்பை பெற்ற மக்களாய் மாற முடியும் என சொல்லி அவர்கள் ஒரு கட்டளையை கொடுக்கிறார்கள் அல்லது ஒரு எதிர்பார்ப்பினை முன்வைக்கிறார்கள். இந்த சூழலில் பார்க்கிறோமே, பேதுருவும் பவுலும் பர்னபாவும் யாக்கோபும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தார் சார்பாக அவர்கள் இன்று வாதாடுகிறார்கள். 7வது இறைவசனமே ரொம்ப அழகாய் சொல்லும், நெடுநேர விவாதத்திற்கு பின்னால்னு சொல்லி பேதுரு எந்திரிச்சு சொல்லுகிறார், எந்த கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே கடவுள் தான் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே ஆவியானவர் தான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உள்ளங்களையெல்லாம் ஆய்ந்தறிகிற கடவுள் உங்களை தூய்மைப்படுத்தியது போல பிற இனத்தாரையும் அவர் தூய்மைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பேதுரு எடுத்து முழங்குகிறார். என்ன சொல்லுகிறார்? வெறும் சட்டங்கள் சடங்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் மோசையின் சட்டப்படி விருத்த சேதனம் செஞ்சா மட்டும்தான் மீட்பு பெற்ற மக்களாய் மாற முடியும் என சொல்லி சொல்ல வேண்டாம். ஏனெனில் கடவுள் வெளிப்படையாய் இருக்கிற சடங்குகளை மட்டுமல்ல, மாறாக தன் இரக்கத்தினாலும் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுடைய நம்பிக்கையினாலும் அவர் செயல்படுகிறார்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த பிற இனத்தாருக்கு சார்பாக முதல் எருசலேம் சங்கத்திலே பேதுரு வாதாடுகிறார். பேதுருவை தொடர்ந்து பவுலும் பர்னபாவும், ஏற்கனவே பவுல் என்ன பண்ணா நமக்கு தெரியும். அவர் நிறைய தூதுரை பயணங்களை மேற்கொண்டு அநேக பிற இனத்து மக்கள் மத்தியில் சென்று இயேசுவை அறிவித்து சபைகளை கட்டி எழுப்பி மூப்பர்களை தலைவர்களை எல்லாம் நியமித்து தன் பயணத்தோடு வந்திருக்கிறார். அவரும் எழுத சொல்கிறார், ஆம் அன்பர்களே, நான் பயணம் மேற்கொண்டேன். என் பயணத்தில் கடவுள் அவரை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தார் மத்தியிலும் அவர் அற்புதங்களை அதிசயங்களை வல்ல செயல்களை செய்தார் அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் எப்படி பிற இனத்தாரை கடவுள் இரு கரம் விரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என சொல்லி அந்த யூத மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அவர்களை அடுத்து எழுந்து நிற்கிறார் யாக்கோபு. அவர் பேதுருவை போல பவுலை போல பர்னபாவை போல நிகழ்காலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பேசவில்லை. பேதுரு சொன்னார், நான் தனியே பிற இனத்தாருக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. பவுலும் பர்னபாவும் நான் பிற இனத்தார் மக்கள் மத்தியில் சென்றேன், அங்கு நடந்ததை சொல்லுகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் யாக்கோபு ஒரு படி மேலே போய் சொல்லுகிறாரு, நீங்கள் காண்கிறீர்களே இந்த பிற இனத்தார், இந்த பிற இனத்தாரை கடவுள் அழைப்பது ஒரு புதிய செயல் அல்ல. எதை கடவுள் பழைய ஏற்பாட்டில் அவர் வாக்குரைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார்னு சொல்லி முற்காலம் தொட்டே இந்த பிற இனத்தாருக்குமான மீட்பின் வாசல் எப்படி திறந்திருந்தது என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். ஆமோசுடைய வார்த்தைகளுக்கு போயிருக்கிறார். ஏறக்குறைய கிமு 8ஆம் நூற்றாண்டு சொல்லுகிறார், இந்த பிற இனத்தாருக்கான மீட்பும் பிற இனத்தாரை கடவுள் அழைப்பதும் அப்பையிலிருந்து இருக்குன்னு சொல்லி. ஆக இந்த சங்கம் எப்படி சொல்ல வருது? கடவுளுக்கு ஏற்புடையவராய் ஒருவர் மாற வேண்டும் சொன்னா அதற்கு தேவையானது நாம் கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையும் கடவுள் நம்மேல் காட்டுகிற இரக்கமும் போதும். இதை கடந்து வெளிப்படையான ஒரு சில சடங்குகளை செய்தால் மட்டும்தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் மாற முடியும் என்கிற நிலைப்பாட்டை தூக்கி எறிகிறார்கள். ஆகவேதான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இன்றளவும் பார்க்கிறோமே, ஒருவர் புதிதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் தந்தை மகன் தூய ஆவியாருடைய பெயரால் திருமுழுக்கை பெற்றால் மட்டும் போதும் என சொல்லுகிறோம். அவர் மோசேயின் சட்டப்படி விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என சொல்லி நாம் எங்குமே கற்பிப்பது இல்லை. எருசலேம் சங்கம் முதலில் கூடிய சங்கம் எந்த முடிவை எடுத்ததோ, எப்படி பிற இனத்தாருக்கு இன்றளவும் அது உயிரோட்டமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருமே அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நிமித்தமாய் திருமுழுக்கை பெறுகிற பொழுது அவருடைய திருக்கூட்டமாய் மாறுகிறோம். நாம் உடலளவில் மோசே சொன்ன விருத்த சேதனத்தை செய்வதற்காய் கட்டாயப்படுத்தப்படுவது இல்லை. ஆக இங்கு பார்க்கிறோம், முதல் சங்கத்தில் வெல்வது பிற இனத்தார் கடவுள் மேல் இயேசு மேல் வைக்கிற நம்பிக்கையும் அந்த பிற இனத்தார் மேல் கடவுளும் இயேசுவும் காட்டுகிற இரக்கமும் தானே ஒழிய
நாம் செய்கிற சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, சட்டங்களை மட்டும் கண்மூடித்தனமாய் கடைபிடிப்பதால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையதாய் ஆகிவிட முடியும் என்கிற பார்வையை கடந்து யோசிக்க எருசலேம் திருச்சபை நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. ஆனால் நண்பர்களே, எது எருசலேம் காலத்தில் சடங்காய் இருந்து அந்த சடங்குக்கு மாற்றாய் திருத்தூதர்கள் புதிய வழியை கொடுத்தார்களோ, அதாவது நீ விருத்த சேதனம் செய்யணும் என்பது மோசே கொடுத்த சட்டம், அது ஒரு சடங்கு. அதற்கு மாற்றாய் என்ன சொன்னாங்க திருத்தூதர்கள்? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, உடலில் விருத்த சேதனம் செய்ய பின்னா நீங்கள் உள்ளத்தில் செய்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னபடி தந்தை மகன் தூய் ஆவியானவர் திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்றால் போதும்னு சொன்னாங்களே. இன்னைக்கு நிகழ்காலத்தில் என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? இந்த திருமுழுக்கை நாம் சடங்காய், இந்த திருமுழுக்கை ஒரு வெளி கொண்டாட்டமாய் மாற்றி வைத்திருக்கிறோம் என்கிற அச்சம் எழுவது உண்டு. என்னுடைய ஆலயத்தில் கூட பார்க்கலாம், ஆலயத்திற்கு வரமாட்டாங்க, திருமணம் முறைப்படுத்தப்பட்டிருக்காது, தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிள்ளைன்னு சொல்லி கோயில் பக்கமே வரமாட்டாங்க, அல்லது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேற எங்கேயாவது போய்கிட்டு வேற எங்கேயாவது சபையில் இடந்துக்கிட்டு, அல்லது மாற்று மதத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் அந்த கோயில் வாசலில் நிற்பாங்க. ஃபாதர், எங்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுங்க ஃபாதர். இதே திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம், மிகப்பெரிய ஆலயம், பெயர் சொல்ல விரும்பல, மிக அண்மையில் நான் அங்கே பூசைக்கு போயிடும் பொழுது திருப்பலி முடிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாதர் எங்கள் பங்கு தந்தை இல்லை, நீங்கள் திருப்பலிக்கு வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்குப்பான்னு கேட்குறேன், 2 பசங்களை காமிக்கிறேன். அந்த 2 பசங்களுமே திருப்பலி முடிகிற வரைக்கும் எழுந்தேற்றத்துக்கும் சரி நற்செய்திக்கும் சரி எந்த இடத்திலும் அவர்கள் அமருவதும் முழந்தால் படிடுவதும் எழுந்து இருக்கவும் கிடையாது, சத்துன்னு உட்காந்துருக்கானுங்க சேரில். கடைசி மண்டாட்டை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுக்குறப்ப கூட அப்படியே சேரில் உட்காந்துருக்காங்க. நான் தீர்த்தம் தெளிக்க போகிறப்ப கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டேன். ஆமாம். திருப்பலியில் எப்போ எந்திரிக்கணும் எப்போ முட்டி போடணும் உங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை, யாருமே அமைதியாக இருந்தாங்க. பூசை முடிச்சுன்னா உள்ளே போயிட்டு அந்த கோவில் பிள்ளைகிட்ட கேட்டேன், என்ன பயிற்சி அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு திருமுழுக்கு நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க? திருமுழுக்கு என்பது ஏனைய 6 அருள் சாதனங்களுக்குமான நுழைவாயில். திருமுழுக்கை ஒருவன் பெறாத பொழுது மற்ற எந்த அருள் சாதனத்தை பெற முடியாது. ஆகவே தான் இதை நுழைவாயின் அழைக்கிறோம், டோர்வே ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ். தொடக்க காலத்தில் இந்த திருமுழுக்கை பெறுவதற்கு 3 ஆண்டுகள் ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், காலையில் வந்தாங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாங்க, சாயங்காலம் ஞானஸ்தானம். எந்த பயிற்சி இருக்கிறது? கடவுளை அப்பா என அழைக்கிற உரிமையை பெறுகிற அந்த ஒரு உரிமையை கொடுக்கிற அருள் சாதனத்தை, இறை மக்கள் கூட்டத்தோடு இணையப்படுகிற அந்த அருள் சாதனத்தை எவ்வளவு தகுதியோடு பெறுகிறோம்? ஒரு சடங்கா மாற்றி வச்சுக்கிட்டோம். பிள்ளை எங்கேயாவது சேரணும், திருமணத்தை முறைப்படுத்தணும், பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பெறுவதற்கு இந்த அருள் சாதனத்தை பணத்தை கொடுத்து பெறுகிற ஒரு வெற்றி சடங்காய் மாற்றி கொண்டு வருகிறோமே. இன்னைக்கு ஒருவேளை திருத்துதர்லாம் ஒன்று கூட்டினாங்கன்னு சொன்னால் அவர்கள் இதை பற்றி தான் போதிப்பார்கள். இப்படி சடங்காய் மாற்றி வைத்திருக்கிற திருமுழுக்கை கொண்டாடுவதா அல்லது நம்பிக்கையோடு அதற்கு நம்மை தயார்படுத்துவதான்னு சொல்லி, இந்த சடங்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் இடையில் எப்பொழுதுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஆலயத்திலும் பாருங்கள், கோவிலுக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கும், ஊருக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கும். இந்த கோவில் நிர்வாகத்திற்கு வர பெண்கள் பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. வாரந்தோறும் பூசைக்கு வருவாங்க, வாரந்தோறும் ஊரில் இருக்கிற பூசைக்கு வருவாங்க, அன்பியத்துக்கு வருவாங்க, எல்லா ஜெபமும் சொல்லுவாங்க, பக்தியோடு இருப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையை சார்ந்த மக்கள். ஆனால் கோவிலுக்குன்னு சொல்லி அந்த ஊருக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கும். நீங்கள் அதில் ஒருவரை கூட எங்கும் பார்க்க முடியாது. ஒரு நாள் கோவிலுக்கு வர மாட்டாங்க, வருஷத்தில் ஒரு நாள் வர மாட்டாங்க, எல்லாம் ஆம்பளையாக இருக்கும். ஆனால் அந்த ஊர் திருவிழாவை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறப்ப அந்த கூட்டத்தில் பெண்களுக்கான குரல் இருக்காது, பெண்களுக்கான இடம் இருக்காது, அவர்கள் கருத்துக்கு மதிப்பு இருக்காது. கோயிலுக்கே வராத 10-15 ஆம்பளைங்க ஒன்றா உட்காந்து எப்படி திருவிழாவை கொண்டாடலாம்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. எண்ணி பாருங்கள், அவர்கள் சடங்குகளை மையப்படுத்தியவர்கள். அங்கே இருக்கிற ஒரு தலைவருக்கும் புதுசாக வந்திருக்கிற ஜெபம் தெரியாது, திருப்பலியில் எப்படி முழுமையாக பங்கெடுக்கணும்னு தெரியாது, திருப்பலியில் எது முக்கியமான நேரம்னு தெரியாது. ஆனால் இவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த ஊரில் இருக்கிற 500 குடும்பத்துக்கு கடவுள் திருவிழாவில் எப்படி ஆசீர்வாதம் பொழியணும்னு சொல்லி சட்டங்களை போடுவாங்க. இன்றளவும் பாருங்கள், இந்த சட்டம் சடங்கு நம்பிக்கைக்கு இடையில் இருக்கிற முரண்பாட்டை பாருங்கள். தொடக்கத்திலேயே திருத்தூதர்கள் மிக தெளிவாய் அடிச்சிட்டாங்க. புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களை நீங்கள்
அவர்கள் மேல் சுமைகளை சுமத்த வேண்டாம், சுமைகளை சுமத்த வேண்டாம். இந்த சடங்குகள் சட்டங்கள் எல்லாம் இன்று உண்மையான கிறிஸ்தவர்கள் மீது சுமைகளை சுமத்துவதாய் மாறி போயிருக்கு. ஒரு முறை எனக்கு அழைப்பு வந்து சொல்றாங்க, ஃபாதர் சில குடும்பங்கள்லாம் ஊர்ல வந்து வரி கொடுக்கல ஃபாதர், ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு வரப்ப அவங்களுக்கு சேக்ரமெண்ட் கொடுக்காதீங்க ஃபாதர். அம்மா நீ கோயிலுக்கு வரி கட்டணும், அதே மாதிரி ஊருக்கும் வரி கட்டினா மட்டும்தான் உனக்கு சேக்ரமெண்ட் சொல்லுங்க ஃபாதர் பண்ணாங்க. நான் சொன்ன வார்த்தை, அருள் சாதனத்தை ஒரு சாமியார் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கிற அதிகாரம் ஊர் தலைவருக்கு கிடையாது. ஊர் தலைவர் ஊருக்கு மட்டும்தான் தலைவர், அவர் பங்கு சாமியாருக்கும் சேக்ரமெண்ட்ஸுக்கும் தலைவர் கிடையாது. சடங்குகளை மையப்படுத்திய தலைமைகள் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறனால தான் நம் மத்தியில் ஒரு வல்ல செயல் நடப்பதே கிடையாது, வல்ல செயல் நடப்பதே கிடையாது. ஒரு திருவிழா கூட்டம் போடுவாங்க, ஒரு திருவிழாவில் இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது திருப்பலி. பிதாசுதன் போடுறப்பிலிருந்து பிதாசுதன் போடுறவருக்கும் திருப்பலியில் பங்கெடுத்து யார் ஜபிக்கிறாரோ அவருக்கு தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆனால் அந்த கூட்டத்தில் பாருங்கள், திருப்பலி பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு ஊர் தலைவரை பார்த்து அன்னைக்கு என்ன நற்செய்தின்னு கேளுங்க பார்க்கலாம். போன வருஷம் என்ன மையக்கருத்தில் சிந்திச்சிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் எந்த மையக்கருத்தில் சிந்திக்கலான்னு ஒன்றும் தெரியாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பூசையை வைப்போம், பூசைக்கு முன்னாடி ஜெபமாலை சொல்லுங்க. பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன சோறு போடலாம், என்னைக்கு சைவம் போடலாம், என்னைக்கு அசைவம் போடலாம், எத்தனை தேர் இழுக்கலாம், 3 தேரா 5 தேரா, தேரை எத்தனை தெருவில் சுற்றலாம், யாரை கச்சேரிக்கு கூப்பிடலாம், எந்த ஆடல் பாடி நிகழ்ச்சியை வைக்கலாம், காலைல எத்தனை மணிக்கு தேரை கொண்டு வருவோம், தேரை மந்திரிக்கிறதுக்கு சாமியாருக்கு எத்தனை பேண்ட் வச்சு கொண்டு போவோமா, பறைய வச்சு கொண்டு போவோமா, சந்தன மாலையா ரோஜா மாலையா, எதுவும் எல்லாம் குப்பை. இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை மக்கள் எல்லோரும் குப்பையை சார்ந்தவர்கள். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தகுதியில்லாத சடங்குகளை மையப்படுத்தி அதை கோவிலில் வந்து அரங்கேற்றுகின்ற மக்களா இருக்கிறாங்க. திருத்துதல் சொல்றாங்க பாருங்களே, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். விருத்த சேதனை செய் மோசையா தான் சொன்ன சொல்லும் பொழுது அந்த சட்டங்களையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வெளிப்படையில் நீ பெறுகிற விருத்த சேதனமா முக்கியம்? நீ உன் மனதிற்குள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறாயே அது போதும், அந்த கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாரு பேதுரு. பவுல் என்று சொல்றாரு, ஆமா ஆமா அப்படிதான் கடவுள் செஞ்சாரு பாருங்க, பிறையினத்தார் மத்தியில் தான் அவர் நல்ல காரியங்களை செஞ்சார்னு சொல்லி. இன்னைக்கு கடவுள் நமக்கு முன்னால் மிகப்பெரிய சவாலை வைக்கிறார். நம்முடைய பங்கு ஆலயமாகட்டும், நம்முடைய கிராம ஆலயங்களாகட்டும், அது எதை சார்ந்து இயங்குகிறது? நம்பிக்கையின் மக்களாய் நாம் உருவாகுகிறோமா அல்லது சடங்குகளின் மக்களாய் உருவாகுகிறோமா என பார்க்கிற பொழுது களப்பணியில் இருக்கிற என்னால் சொல்ல முடியும், நம்பிக்கையின் மக்கள் என்பது ஒரு 100க்கு 5 பேர் கூட கிடையாது. நம்பிக்கையின் மக்கள். அப்ப அந்த 100ல 5 பேருக்கு கூட ஆசீர்வாதம் கிடைக்காத வருஷம். மீது எல்லோருமே சடங்கு மைய மக்கள். சடங்கு மைய மக்கள். பூசைக்கு பாருங்க, ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. அந்த 1 மணி நேரம் திருப்பலிக்கு கடவுளை மாட்சிப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற அந்த 1 மணி நேர திருப்பலிக்கு வர முடியாது. ஆனால் இரவெல்லாம் கண் விழித்து தெருவாய் தேர் இழுப்பார்களே, இந்த தேரை இழுக்கிறனால ஒரு புண்ணியம் கிடையாது என்பது இங்க இருக்கிற எத்தனை தலைவர்களுக்கு தெரியும்? ஆனால் அதை செஞ்சுட்டு சொன்னா பின்னாடி பிரச்சனை வந்தா புலப்புவாங்க. நான் தேர் எடுத்தனே, தேர்ல மாலை போட்டனே, தேரை தெருவெல்லாம் இழுத்தனே, ராத்திரெல்லாம் கண்ணு முழிச்சு வடம் பிடிச்சி தேர் இழுத்தனே, கடவுளோட ஆசீர்வதிக்கலையே. அப்பா நீ கடவுளை தேடவே இல்லைப்பா. எது ஆசீர்வாதம் தரும்னு தெரியாம நீ உன்னை ஆசீர்வதிக்காத கைத்தையும் மரத்தையும் கட்டையும் கல்லையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, உன்னை ஆசீர்வதிக்காது. இன்னைக்கு பேதுருவும் பவுலும் பர்னபாவும் யாக்கோபும் சொல்லுகிறாங்க, நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும், கடவுள் உன்னை தேர்ந்தெடுப்பார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்ட்ட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பணத்தை கொட்டி பண்ணாலும் சரி, கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பருக்கை கூட எடுக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, முதல் திருச்சங்கம், எருசலேமிலே கூடிய முதல் திருச்சங்கம் தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் அடிச்சு தூர போட்டு நம்பிக்கையும் இரக்கமும் இருந்தா போதும், நம்பிக்கை உன் பக்கம் இரக்கம் கடவுள் பக்கம் இருந்து வந்தா போதும்னு சொல்லி இரக்கத்தை நம்பிக்கை தூக்கி பிடிச்ச மாதிரி எத்தனை ஆலயங்கள், கிளை கோவில்கள், கிராம கோவில்கள் நம்பிக்கைக்கும் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் தரப்போகும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படி நாம் நம்பிக்கை சார்ந்த மக்களாக இருக்கிற பொழுது பவுல் பர்னபாவை போல உங்கள் ஊரில் இருக்கிற பங்கு சாமியாரும் உங்கள் ஊரில் இருக்கிற சிஸ்டரும் சொல்ல முடியும், இதோ நான் பணி செய்கிற இடத்தில், நான் அனுப்பப்பட்ட இடத்தில் கடவுள் வல்ல செயல்களை செய்கிறார்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு நான் மறைவு நிறைவு செய்கிறேன். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கொண்டாடிய திருவிழாக்களில், திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் எத்தனை முறை கடவுள் உங்களை தொட்டதாய்
ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கிறீர்கள்? செலவு, நேர விரயம், ஆலய வளாகம் எல்லாம் குப்பை, ஆலயத்துக்கு உள்ள எல்லாம் பூ, அவ்வளவுதான். இதை தவிர்த்து எதை ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவில் நம்ம அறுவடை செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வண்ண விளக்குகளும் தோரணங்களும் ஜோடனைகளும் ஆடல் பாடல்களும் தேரும் தப்பட்டையும் கூத்தும் கச்சேரியும் தேவையில்லை. முழந்தாள் படியிட்டு ஆண்டவருக்கு முன்னால் திருவிழா நாளில் ஜெபித்தாலே போதும். அதை தான் திருச்சங்கம் சொல்வது. கடவுளுக்கு ஏற்புடையராய் மாற அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய இரக்கத்தை பெறுவீர்கள்னு சொல்லி. அப்படிப்பட்ட மக்களாய் நாம் மாறுவோம். ஆமேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போதும் அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுகின்றனர். அவர்களின் குரலோடும் எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமது புகழை முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும்
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவினை நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் எங்களுக்கு வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, உம்முடைய பணியாளர்களும் பேதுருவை, பவுலை, பர்னபாவை போல கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடத்தில், உம்முடைய நாமம் இன்னும் அறிவிக்கப்படாத இடத்தில் முழு வல்லமையோடு அறிவிக்கவும் அநேக மக்களை உம்முடைய பாதையில் ஒன்று சேர்த்தருளும்படியாக நீர்தாமே அவர்களை இயக்கியருளும். இவ்வண்ணமாய் அவர்களின் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சேர்த்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியின் முழு முதல் காரணமானவரே, ஆண்டவரே, நம்பிக்கைக்கும் சடங்குகளுக்கும் இடையிலான போராட்டத்தில் உம்முடைய நம்பிக்கை சார்ந்து நிற்கிற மக்களும் அதனால் அவர்கள் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், வார்த்தைகளினால் அமைதியை இழந்து நிற்கிற தருணங்களில் ஆண்டவரே, உண்மைதான் அவர்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை, ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு என்றென்றும் தந்து அந்த ஆசீர்வாதம் அவர்களிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நின்று நிலைக்கச் செய்வீராக.
இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே என் அன்பில் நிலைத்திருங்கள் என சொல்லி அழைப்பு கொடுக்கிறவர். உலகம் உருவாக்கிய தேவையில்லாத வெற்று சடங்குகளில் அல்ல, இவருடைய அன்பில் நிலைத்திருக்க தேவையான பலனை திருவுடலாய் நமக்கு தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லவும் நம்பிக்கையினால் உமது இரக்கத்தின் பிள்ளைகளாய் மாறவும் அருளாசி வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த முன்னவனின் அன்பை என திகழ்ந்தான். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த முன்னவனின் அன்பை என திகழ்ந்தான். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.